தேவையற்ற அதீத சிந்தனையினால பலவிதமான பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது. ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தை பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தை பல பேருக்கு தெரியும், ஆனா இதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஒரு விஷயம் எப்ப எங்க எப்படி எவ்வளவு இருக்கணும்னு தீர்மானிக்க கூடியதுதான் ஒழுக்கம். நம்முடைய வீட்டில் இருக்கிற மாதிரியே நம்முடைய பள்ளி கல்லூரி நம்முடைய அலுவலகத்துல நம்ம இருக்க மாட்டோம். நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசி பழகிற மாதிரி எல்லோருக்கிட்டையும் பேசி பழக மாட்டோம். அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒரு வடிவத்தை, ஒரு ஒரு எல்லையை தீர்மானிக்க கூடியதுதான் ஒழுக்கம். இந்த அடிப்படையில் நாம எதை சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணும், எவ்வளவு சிந்திக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய சிந்தனையில ஒரு ஒழுங்கை கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஒழுங்கற்ற சிந்தனை தான் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. நம்முடைய சிந்தனையில தேவையில்லாத விஷயங்களை விதைச்சுக்கிட்டே நம்முடைய வாழ்க்கையில தேவையான விஷயங்கள் வரும் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வெறும் ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஒரு எறும்புக்கு தெரியுது எது சக்கரை எது உப்பு அப்படின்னு, நமக்கும் தெரியணும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கானது எது, நமக்கு எதிரானது எது, நாம எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்க கூடாது, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படிங்கிறது நமக்கும் தெரியணும். நம்முடைய சிந்தனையில நமக்கு ஒழுங்கு இல்ல, சரியான பட்சம் நம்ம சிந்திக்கல அப்படின்னா வேற யாருமே நம்மை அழிக்க வேண்டாம், நம்முடைய சுய சிந்தனையை நம்மை அழிச்சிடும். தேவையற்ற அதீத சிந்தனை ஆபத்தானது அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த சிந்தனையிலிருந்து நம்மளால வெளியேற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையுமே ஒரு ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நாம வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கான வாழ்க்கையா நிச்சயம் மாறும். அதனாலதான் நம்முடைய வள்ளுவர் இந்த ஒழுக்கத்தை உயிரை விட பெருசு அப்படிங்கறத குறிப்பிட்டாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லிட்டு நம்முடைய வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. விழுப்பம் அப்படின்னா உயர்வு, சிறப்பு, மேன்மை, நன்மை சொல்லிட்டு பல அர்த்தங்களை குறிப்பிடலாம். நம்ம வாழ்க்கை உயரணும், சிறக்கணும், மேன்மை அடையணும் அப்படின்னா ஒழுக்கத்தை உயிரை விட பெருசா நாம நினைக்கணும் அப்படிங்கறத தான் நம்முடைய வள்ளுவர் நமக்காக சொல்லி இருக்கிறாரு. நீங்க சிந்திக்கக்கூடிய சிந்தனை உங்க வாழ்க்கையை வளர்க்குது, பலவிதமான நன்மைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வருது அப்படின்னா தொடர்ந்து அந்த சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே உங்க வாழ்க்கைக்கு எதிராக இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்முடைய மண்ணும் மனசும் ஒண்ணு, ரெண்டுத்திலையும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை சார்ந்த காரியங்கள் தான் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க, இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும். நன்றிகள்.